Hello aspirants, welcome back to our TNPSC University. So இன்னையோட வீடியோவில் நம்ம செப்டம்பர் 11 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். Let's get into the video. First one என்னன்னு பார்த்தீங்கன்னா, Union Cabinet approves dash labor law codes to be moved in monsoon session of Parliament. So இதோட ஆன்சர் 3. Code on social security, code on occupational safety and health, code on industrial relations. ஓகே, ஸோ நம்ம இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நமக்கு லேபர் லா கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, லேபர்ஸ்க்காக இருக்குது. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்லிமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரெசென்ட் பண்ணதை செப்டம்பர் 8 என்ன யூனியன் கேபினெட் என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த 3 கோட்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஒன்று இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், இன்னொன்று சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு சொல்கிறதுல சேஞ்சஸ் கொண்டு வராங்க ஏற்கனவே இருக்கிறதுலேருந்து. இன்னொன்று செகண்ட், சோஷியல் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னு சொன்னால், ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கும், இந்த பிஎஃப், இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ், மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிலெல்லாம் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் வெல்த் அப்படின்னு சொல்லும்போது, இண்டஸ்ட்ரியோட சேஃப்டி அதுக்கப்புறமா அதோட வெல்ஃபேர் பற்றினது தான் இந்த ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த். ஸோ இந்த 3 விஷயத்தில் தான் அவங்க வந்து சேஞ்சஸை கொண்டு வராங்க. இது எப்போ மூவ் பண்ணுறாங்க பார்லிமெண்ட்டில் அப்படின்னு சொன்னால், நம்ம மான்சூன் செஷன் அப்படின்னு சொல்கிறது நமக்கு இந்த இயர் செப்டம்பர் 14 அக்டோபர் 1 வரைக்கும் மான்சூன் செஷன் நடக்குது. ஸோ இதை யூஸ்வலாக அவங்க யாரை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த டெம்ப்ரரி ஆர் கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை பார்க்குறவங்க, நார்மலாக ஃபுல் டைம் ஒர்க் பார்க்குறவங்க இல்லாமல் டெம்ப்ரரி ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் நம்ம வந்து கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நியூஸ். ஓகே, ஸோ செகண்ட் நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூனியன் மினிஸ்டர் நிர்மலா சீதாராம் இனாகுரேட்டட் டோர் ஸ்டெப் பேங்கிங் சர்வீசஸ் பை பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். ஓகே, ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு டோர் ஸ்டெப்னாலே என்னென்னா நமக்கு எந்த விஷயமே ஈஸியாக கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே டோர் ஸ்டெப் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். டோர் ஸ்டெப் டெலிவரினா நம்ம வீட்டுக்கே வந்து அவங்க டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி டோர் ஸ்டெப் பேங்கிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேங்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை ஈஸியாகவே நம்ம வீட்டில் இருந்தே தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஸோ இதனால பேங்கர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும். ஸோ இதை தான் வந்து யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்க்கு தான் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், ஸோ இது மூலயமா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம அவங்களோட இப்போ ஒரு பர்டிகுலர் பேங்க்கை பற்றி நம்மளுக்கு ஏதாச்சும் தேவைன்னா அவங்களோட வெப் போர்ட்டல் மூலயமாவோ இல்லை அவங்களோட மொபைல் ஆப் இல்லை அவங்களுக்கு கால் பண்ணியோ இது மூலயமா நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் இந்த டோர் ஸ்டெப் பேங்கிங் சர்வீசஸ். ஸோ அந்த இனாக்ரேட் பண்ணும்போதே இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காங்க. அதாவது 2019 அண்ட் 2020யோட ஈஸ்ட் 2.0 வர்ச்சுவல் அவார்ட்ஸ் அதை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் நமக்கு பேங்க்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்டகரி 1 என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தீம் வைஸ் வின்னர்ஸ். ஓகே, இந்த தீம் வைஸ் வின்னர்ஸ்லேயே நமக்கு 6 கேட்டகரிஸ் இருக்குது. அடுத்து கேட்டகரி 2 பார்த்தீங்கன்னா டாப் இம்ப்ரூவர்ஸ். ஸோ இப்போது இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கவங்க பேங்கிங்கில் அவங்களுக்கு. அதுக்கப்புறமா கேட்டகரி 3 பார்த்தீங்கன்னா டாப் பர்ஃபார்மிங் பேங்க்ஸ். ஸோ ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்க. ஸோ அவங்க தான் வந்து கேட்டகரி 3ல் வராங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸில் தான் நமக்கு வந்து அந்த அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த அவார்ட்ஸ் வாங்கினவங்களோட அந்த பேங்க்ஸோட லிஸ்ட் இப்போ கொடுக்குறேன். நீங்கள் ஏதாவது பென்சில் ஒரு நோட் இருந்துச்சுன்னா இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 கேட்டகரிஸ்லையுமே நான் டாப் 3 பேங்க்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தோன்னா தீம் வைஸ் வின்னர்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த தீம் வைஸ் வின்னர்ஸ்லேயே நமக்கு 6ஆக டிவைட் ஆகிருக்கு. ஸோ அந்த 6லேயும் டாப் 3 பேங்க்ஸ் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் தீம் வைஸ் வின்னர்ஸில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெஸ்பான்சிவ்னஸ் அவார்ட். ஸோ அதில் டாப் 3 பேங்க்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, செகண்ட் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், தேர்ட் பேங்க் ஆஃப் பரோடா. அடுத்தது ரெஸ்பான்சிபிள் பேங்கிங் அவார்ட். அதில் ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடா, செகண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் தேர்ட் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். அடுத்த டிவிஷன் பார்த்தோன்னா கிரெடிட் ஆஃப் டேக் அவார்ட்.
ஸோ இதில் வந்து ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது உதயமி மித்ரா ஃபார் எம்எஸ்எம்இஸ் அவார்ட். அதில் டாப் 3 ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது கவர்னன்ஸ் அண்ட் ஹெச்ஆர் அவார்ட். அதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். அடுத்து லாஸ்ட் கேட்டகரி லாஸ்ட் டிவிஷன் டீப்னிங் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் டிஜிட்டலைசேஷன் அவார்ட். இதுக்கு வந்து பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். ஸோ இதுதான் வந்து 6 டிவிஷன். ஃபர்ஸ்ட் கேட்டகரியான தீம் வைஸ் வின்னர்ஸ்க்கு கீழே இருக்க 6 டிவிஷன். அடுத்து செகண்ட் கேட்டகரி வந்து டாப் இம்ப்ரூவர்ஸ் அவார்ட். ஸோ இது வந்து இதில் வந்து 3 பேங்க்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. செகண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் யாருன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அண்ட் செகண்ட் ரன்னர் அப் அதாவது தேர்ட் பொசிஷனில் இருக்கவங்க கார்ப்பரேஷன் பேங்க். அடுத்து தேர்ட் கேட்டகரியான டாப் பர்ஃபார்மிங் பேங்க்ஸ். அதில் டாப் 3 பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது, செகண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் தேர்ட் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ். ஸோ இதுதான் லிஸ்ட் ஆஃப் அவார்ட்ஸ். 2.0 ஈஸ் அவார்ட்ஸ், அதுக்கான அவார்ட்ஸ் வந்து இவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்னையோட தேர்ட் நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அட்டல் மிஷன் லான்ச்சஸ் ஆத்மநிர்பார் பாரத் அட்டல் அனிக் இனிஷியேட்டிவ். ஸோ சாரி, இங்கே நான் வி போட்டிருக்கேன், சாரிங்க. ஸோ ANIC அவ்வளோதான், அனிக். ஓகே, ஸோ வாட் இஸ் த அப்ரிவியேஷன் ஆஃப் C in ANIC அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆன்சர் சேலஞ்சஸ். ஓகே, ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக பேண்டமிக்கில் வந்து இந்த லாக்டவுனால் நம்மளுக்கு பிஸ்னஸ் செக்டார்ஸ் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து எப்படியாச்சும் பூஸ்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் நிறைய MSMEக்காக இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த அட்டல் மிஷன் அது மூலயமா நமக்கு கொண்டு வர்றது தான் இந்த அரைஸ் ANIC. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்டல் நியூ இந்தியா சேலஞ்சஸ் இன் அப்ளைட் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஃபார் மீடியம் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். ஸோ இது மூலயமா என்ன பண்ணுறாங்க, MSMEயோட இந்த அதுக்குள்ளே இருக்கிற ரிசர்ச் இன்னோவேஷன் இதெல்லாம் வந்து ஆக்டிவ் பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்கிறத இன்னும் ஸ்டிம்யூலேட் பண்ணுறாங்க, ஆக்டிவ் பண்ணி அந்த MSME நல்லா வளர்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த விஷயத்தை வந்து யார் ட்ரைவ் பண்ணுறது, அதாவது யார் நடத்துறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவும் அவங்க கூட சேர்ந்து நம்மளோட 4 மினிஸ்ட்ரிஸும் பண்ணுறாங்க. அந்த 4 மினிஸ்ட்ரிஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்ட்ரி, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி, அதுக்கப்புறமா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ இவங்க தான் பண்ணுறாங்க. இதில் அரைஸ் அனிக் இனிஷியேட்டிவில் பார்த்தீங்கன்னா என்ன சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட், அதாவது ₹50 lakh வரைக்கும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இதில் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அட்டல் இன்னோவேஷன் மிஷனோட MD பார்த்தீங்கன்னா ரமணன் ராமநாதன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா who approved to rename Hubali railway station as Sri Siddharuda Swamiji railway station Hubali. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ரயில்வே ஸ்டேஷன் ரீநேம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரயில்வே மினிஸ்ட்ரின்னு போட்டுறக்கூடாது. ஸோ இங்கே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹுபாலி வந்து நமக்கு தெரியும் கர்நாடகாவில் இருக்குது. ஜென்ரல் மேனேஜர்ஸ் ஆஃப் சதர்ன் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் அஜய் குமார் சிங். ஸோ இது ஒரு டைரக்ட் கொஷின் தான். இதுக்கு மேலே வந்து இந்த கொஷினில் இந்த நியூஸில் வந்து கொஷின் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லான்ச்சஸ் PM மத்ஸ்ய சம்பட யோஜனா, இ-கோபாலா ஆப் அண்ட் செவரல் ஆக்டிவிட்டீஸ் இன் விச் ஸ்டேட். ஸோ இதோட ஆன்சர் பீகாரில். ஓகே, ஸோ PM மத்ஸ்ய சம்பட யோஜனா எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷரி செக்டார்ஸில் ஒரு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த PMMSY. ஸோ இதையே வந்து கொண்டு வந்தாங்க. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 20,050 crores கிட்டே இருக்குது 5 இயர்ஸ்க்கு, அதாவது 2020 to 21 2024 to 25 வரைக்கும். ஸோ இதில் மெயின் கோல் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எக்ஸ்போர்ட்ஸை ஒரு 3 to 4 இயர்ஸில் இதுலேருந்து 3 to 4 இயர்ஸில் டபுள் பண்ணுற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ PMMSY பீகாரில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஷேர் வந்து 55 crore. அதுக்கப்புறமா அவங்களோட ஷேர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட ஷேர் பார்த்தீங்கன்னா 1,390 crore rupees. ஓகே, இது மூலயமா அவங்க என்ன டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபிஷ் ப்ரொடக்ஷன்
3 lakh tons இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறது. இது வந்து PMMSY பற்றி. அடுத்து ஈகோபால ஆப் அதுவும் சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆப் எதுக்காக அப்படின்னு சொன்னால் ப்ரீட் இம்ப்ரூவ்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ், அதாவது இது வந்து ஒரு ஆன்லைன் டிஜிட்டல் மீடியம்ங்க. இங்கே வந்து ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டாக்குன்னு சொன்னோன்னா கால்நடைகள், அந்த கால்நடைகளை வந்து பெஸ்ட்டானதை சூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆன்லைன் டிஜிட்டல் ஆப் கொண்டு வந்திருக்காங்க. இதில் இருந்து அவங்க மிடில்மேன் கிட்டேருந்து தப்பிக்கலாம். மிடில்மேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் சேர்த்து ப்ரைஸ் டிசைட் பண்ணி தான் அவங்க ஒரு சில கேட்டில்ஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த ஈகோபால ஆப் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க, இந்த ஆப்பில் பார்த்தோன்னு சொன்னால் கேட்டிலுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அதை எப்படி நம்ம பார்த்துக்கணும், அதோட ஹெல்த்லேருந்து டயட் வரைக்கும் எல்லாமே வந்து இந்த ஆப்பில் கவர் ஆகிருக்கிறதுனால இது ஃபார்மர்ஸ் கால்நடைகள் வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி சைன் அக்ரிமெண்ட் ஆன் ரெசிப்ரோக்கல் ப்ரொவிஷன் ஆஃப் சப்ளைஸ் அண்ட் சர்வீசஸ். இதோட ஆன்சர் பார்த்தோன்னு சொன்னால் ஜப்பான். ஸோ ஜப்பான் கூட தான் இந்தியா சைன் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா இந்தியா அண்ட் ஜப்பான் நம்ம 2 கண்ட்ரீஸோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஒரு க்ளோஸ் கோஆப்ரேஷனில் வருவாங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட பைலேட்ரல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அதர் மியூச்சுவல் கோஆப்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் உதவியாக இருக்கும். டிஃபென்ஸ் செக்ரட்டரி டாக்டர் அஜய் குமார் அண்ட் அம்பாசிடர் ஆஃப் ஜப்பான் மிஸ்டர் சுசுகி சட்டாஷி, இவங்க 2 பேர் தான் வந்து இதை சைன் பண்ணுறதுல இருந்திருக்காங்க, அக்ரிமெண்ட் சைனிங்கில். ஸோ இது வந்து ஜப்பானில் நடந்திருக்கு. இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானோட மாரிடைம் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் நம்ம அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் நம்ம இந்தியன்ஸ் வந்து ஒரு மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து ஜப்பான் மாரிடைம் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலயமா அடுத்து இது யூஸ்வலாக என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்டர் ஆப்பரபிலிட்டி ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பிட்வீன் 2 countries. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்தியா, ஃப்ரான்ஸ் அண்ட் விச் கண்ட்ரி ஹோல்ட் ஃபர்ஸ்ட் ட்ரைலேட்ரல் டயலாக் ஆன் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜிக் சேலஞ்சஸ் அண்ட் இந்தோ பசிபிக். ஸோ இதோட ஆன்சர் ஆஸ்திரேலியா. இந்தியா, ஃப்ரான்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 3 கண்ட்ரிஸ்க்கு இடையே பீஸ், ப்ராஸ்பெரிட்டி இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் முக்கியமாக இந்த ட்ரைலேட்ரல் டயலாக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 10th ஈஸ்ட் ஏஷியா சமிட் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வாஸ் அட்டெண்டட் பை, யார் அட்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னா வி முரளிதரன். ஸோ இவர் தான் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே வந்து என்ன டிஸ்கஷன்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது ப்ரெசென்ட் COVID-19னால நிறைய கண்ட்ரீஸ் ரிசெஷனில் போயிட்டுருக்கு. ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம், அதுக்கான இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன நடக்குது, இல்லை ரீஜனலாக என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பீட் அண்ட் சஸ்டெயினபிள் ரிகவரிக்காக எப்படி கோஆப்ரேட் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங்கை சேர் பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னால் மிஸ்டர் ஃபாம் பின் மின். ஸோ ஹீ இஸ் தி டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் ஆஃப் வியட்நாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, how much % decline in vertebrate species population sizes since 1970 according to World Wildlife Fund report. ஸோ வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட் ரிப்போர்ட் படி எவ்வளோ சதவீதம் வந்து வேர்டிபிரேட் ஸ்பீஷியஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது. வேர்டிபிரேட் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லும்போது முதுகெலும்பு இனங்கள் லைக் ஃப்ராக், லிசர்ட் இது எல்லாமே முதுகெலும்பு இனங்கள் தான். ஈவன் டைனாசர் கூட வந்து நமக்கு முதுகெலும்பு இனங்களில் தான் வரும். ஸோ எவ்வளோ % வந்து இந்த ஸ்பீஷியஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு சொன்னால் 68% வந்து இந்த வேர்டிபிரேட் ஸ்பீஷியஸோட பாப்புலேஷன் சைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இதுக்கான ரீசன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதில் ஒரு சில ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் இருக்கலாம், இல்லை வந்து ஹை பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனாலும் அதுவும் ஒரு ரீசன் இருக்கலாம், இல்லை டீஃபாரஸ்டேஷன் இதெல்லாமும் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்டோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிவிங் பிளானட் ரிப்போர்ட். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, which financial services corporation launched central bank digital currencies testing platform. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து மாஸ்டர் கார்டு. ஓகே, ஸோ சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது ஒரு டிஜிட்டல் ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்முங்க.
அதாவது ஃபிசிக்கல் ஃபார்மில் நமக்கு நார்மலாக நம்ம மணி யூஸ் பண்ணுறது மாதிரி ஃபிசிக்கல் ஃபார்மில் கிடையாது. ஆனால் இது வந்து நம்மளோட நேஷன் பேப்பர் கரன்சிக்கு ஈக்குவலண்ட் ஆனது. ஓகே, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இது மாதிரி வந்து அவங்க கரன்சிஸை இஷ்யூ பண்ணுறது இல்லாமல் இந்த சிபிடிசிஸையும் வந்து ஒரு டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷனுக்காக கண்ட்ரியில் வச்சுருப்பாங்க, ஃபியட் கரன்சி மாதிரி. ஸோ ஃபியட் கரன்சி நார்மலாக ஃபியட் கரன்சி FIAT ஃபியட் கரன்சினா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதுக்கு பர்த் வேல்யூ கிடையாது. பர்த் வேல்யூ இன் த சென்ஸ் அதாவது ஒரிஜினலாக அதை பிரிண்ட் பண்ணும்போதே அதுக்கு வேல்யூ எதுவுமே கிடையாது. ஆனால் கவர்மெண்ட் ஒரு சில லா மூலியமாக அதுக்கு ஒரு வேல்யூவை கொண்டு வருவாங்க, அதுக்கு ஒரு வேல்யூ தருவாங்க. அதுதான் ஃபியட் மணி. ஓகே, ஸோ இது மாதிரி இந்த சிபிடிசிஸ் வந்து நம்ம கன்சியூமர்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அண்ட் பேங்க்ஸ் இவங்க 3 பேருக்குள்ளே நடக்கிற இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இஷ்யூவன்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டிம்யூலேட் பண்ணுறதுக்காக தான் மாஸ்டர் கார்டு அண்ட் சென்ட்ரல் கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வராங்க. ஸோ மாஸ்டர் கார்டோட CEO யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அஜய் பங்கா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், NSDC partnered with which life insurance company to offer insurance products? So இதோட ஆன்சர் ICICI Prudential Life Insurance. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் மூலயமா பார்த்தோன்னா ICICI Prudential லைஃபோட கஸ்டமர் சென்ட்ரிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே NSDCக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதனால் NSDC கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் ICICIக்கு என்ன பெனிஃபிட் சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்க வந்து அன்இன்ஷூர்டு பீப்புள் இருப்பாங்கல்ல, அதாவது நியூ ஏஜ் பீப்புள், ஸோ அவங்களெல்லாம் வந்து கவர் பண்ணி அவங்களுக்கு இன்சூரன்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ண முடியும், ICICI Prudential Life Insurance. ஸோ இது வந்து ஒரு பேப்பர்லெஸ் செக்யூர் அப்படின்னு சொல்கிறதுனால NSDL பேமெண்ட்ஸ் பேங்க் கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட லைஃப் இன்சூரன்ஸை ஈஸியாக ஹேசல் ஃப்ரீயாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா விச் பேமெண்ட் சொல்யூஷன் கம்பெனி லான்ச்டு கேஷ் அட்வான்ஸ் கொலேட்ரல் ஃப்ரீ லைன் ஆஃப் கிரெடிட் டு இன்க்ரீஸ் MSME கேஷ் ஃப்ளோ. ஸோ இதோட ஆன்சர் ரேசார்பே. ஓகே, ஸோ ரேசார்பே தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கொலேட்ரல் ஃப்ரீ லைன் ஆஃப் கிரெடிட் வந்து MSMEஸ்க்கு கொடுக்கறது தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லோன் தான். ஸோ இந்த லோனில் வந்து நமக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த லோன் ஆக்சுவலாக லைன் ஆஃப் கிரெடிட் எப்போ வேணாலும் MSME எப்போ போய் கேட்டாலுமே அவங்க மணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த லைன் ஆஃப் கிரெடிட் மூலயமா லோன் நம்ம வாங்கினோன்னா அதோட இன்ட்ரெஸ்ட்டை எவ்வளோ வேணாலும் அவங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும், எந்த நேரத்தில் வேணாலும் அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து கொஷின் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் வந்து லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப MSME செக்டார்ஸில் ஏதாவது ஒரு ரொம்ப எமர்ஜென்சியான விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த லைன் ஆஃப் கிரெடிட் வாங்குவாங்க. ஓகே, ஸோ MSME வந்து இந்த லைன் ஆஃப் கிரெடிட் மூலயமா 50,000லேருந்து 10 lakh வரைக்குமே வந்து அவங்க வாங்கலாம். ஓகே, வித்தின் 10 செகண்ட்ஸில், அதாவது ஸோ அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் அது ஓகே ஆன பிறகு 10 செகண்ட்ஸ்லேயே வந்து லைன் ஆஃப் கிரெடிட் மூலயமா லோன் கிடச்சிரும். ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொலேட்ரல் ஃப்ரீ. ஸோ கொலேட்ரல் ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் என்னென்னா அதுக்கு இணையாக இப்போ லோன் நம்ம வாங்குகிறோன்னா அதுக்கு இணையாக வந்து நம்ம எதையும் கொடுக்க தேவையில்லை. ஓகே, ஸோ எதையும் ப்ளெட்ஜ் பண்ண தேவையில்லை, ப்ளெட்ஜ் பண்ணாமலே நமக்கு வந்து லோன் இவங்க கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸில் ஆல் இண்டியா டென்னிஸ் அசோசியேஷன் அப்பாயிண்டட் ஹூ ஆஸ் இட்ஸ் நியூ பிரசிடென்ட். ஸோ ஆல் இண்டியா டென்னிஸ் அசோசியேஷன் அனில் ஜெயின், ஸோ அவரை தான் வந்து அவங்களோட நியூ பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அனில் ஜெயின் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ராஜ்யசபாவோட மெம்பர், பிஜேபி பார்ட்டியை சேர்ந்தவர். ஓகே, ஸோ எஸ் நம்ம முடிச்சிட்டோம். 11th செப்டம்பரோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஐ திங்க் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் கொடுக்க மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். ஸோ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏதாவது ஒரு இடத்துல இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சா இதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். ஸோ தட் எங்களுக்கு வந்து எங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். ப்ளீஸ் hit the thumbs up button as well as subscribe to our channel. So thank you aspirants.